ஸோ இப்போ நம்ம டிஎன்ஏ ரிலேட்டடாக ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின் ஒரு எஃப்ஏக்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து சேரலாமா? ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, இல்லை நிறைய கோர்சஸ் இருக்குது. நம்ம எப்படி வேணால் நம்ம வந்து சொல்லலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இப்படி நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்குது. ஸோ பொதுவாக பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம 11th 12th பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயாலஜி குரூப்பில் நம்ம வந்து படித்தோம், நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்கலை, அதனால் இந்த கோர்ஸ் எடுத்தால் நான் கஷ்டப்படுவேனான்னு வந்து அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அதுக்கான ஆன்சர் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ ஒரே லைனில் சொல்லணும்னா நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் பட மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் லைஃப்ன்றது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், காலேஜ் லைஃப்ன்றது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு சினாரியோ நான் உங்களுக்கு வந்து கொடுக்க விரும்புகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பயாலஜி குரூப் படிச்சிருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் பார்த்தீங்கன்னா மேபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் படிச்சிருக்கலாம். ஸோ அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டை புரிஞ்சு படித்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ எத்தனை பேர் புரிஞ்சு படிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ ஐ எம் ஷுர் 60% மேலே ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது வேறு டாபிக். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு பதட்டமும் கொள்ள தேவையில்ல. உங்களுக்கு காலேஜ் ஃபஸ்ட் இயரில் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. ஓகேவா? ஸோ பேசிக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையிலேருந்து தான் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ கம்ப்யூட்டர்னா என்ன, இன்புட் டிவைஸ்னா என்ன, அவுட்புட் டிவைஸ்னா என்ன, ஸோ ப்ரோக்ராமிங்னா என்ன, ஏன் நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம், ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. நீங்கள் வரியே பண்ண தேவையில்ல. அதனால் நீங்கள் தயங்காமல் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஓகே, நான் பயாலஜி, அதனால் நான் பயோமெடிக்கல் இந்த மாதிரி மட்டும்தான் போக முடியுமா, இல்லை ஒரு ட்ரிபிள் இசி இந்த மாதிரி தான் போக முடியும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எனி குரூப் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ ஷுவராக நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ நான் வந்து கொடுக்குறேன், இல்லை உங்களுக்கு கமெண்ட்லேயே கூட நான் உங்களுக்கு ரிப்ளை வந்து தரேன். ஓகேவா? ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ சொன்ன தகவல் உங்களுக்கு உபயோகரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.